ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்கு கடவு ஷோ தான் பார்க்க போகிறோம். இவர் ஸ்கூல் சைக்கோ புல்லி பார்ட் 6 போன வாரம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜங்கு கிஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கும் போது வான் வந்து சடனாக அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. ஏன்னா பின்னாடி இந்த ஆணி குத்திருக்கும், காலேருந்து சாப்பிடல, அதுக்கடுத்து பதட்டம், கண்ணில் மிளகா பொடி போட்டது, அலைச்சல், ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போய் பிள்ளை மயக்கமே போட்டு விழுந்துட்டா. ஆனால் ஜங்குக்கு என்ன இது மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்ட்டு ஷாக் ஆகிருப்பான். அதோட இந்த பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 6. ஹே வான், எந்திரி எந்திரி, என்ன மயக்கம் போட்டு விழுந்தா விட்டுருவேன்னு சொல்லி ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கியா? நல்ல பொண்ணு நினச்சா இந்த மாதிரி வில்லத்தனமெல்லாம் ட்ராமா பண்ணிகிட்டு இருக்க. எந்தி என்றெல்லாம் இந்த மாதிரிலாம் ஏமாற்ற முடியாது. எந்திரி அப்படின்ட்டு கண்ணத்தை விடாமல் சப்பு சப்புன்னு அடிக்கிறான். அவள் கண்ணை சும்மாவே சவப்பாக தான் இருக்குது. இவன் அடிச்ச அடியில் இன்னுமே கூட கொஞ்சம் தான் சவப்பாகுது. அவன் அதை அப்படியே ஒரு மாதிரி ரசித்து சிரித்து பார்த்துட்டு, பரவாயில்ல, இவன் நடிக்கும் போதும் பார்க்க நல்லா அழகாக தான் நடிக்கிறா. எப்படி தான் தூங்கும் போதும் அழகாகவே தூங்குற அளவுல தெரிலம்மா. அதுவும் இவ இருக்காளே, அம்மா அடித்தா என்ன கூட கொஞ்சம் சவுகுது, அவ்வளோ பலமாக என்ன அப்படின்ட்டு அப்படியே அவளை கொஞ்சம் நிமித்துறான். அப்போ தான் யூனிஃபார்ம் வந்து ஒயிட் கலர், ஏதோ ரெட் கலரில் தெரிகிற மாதிரி இருக்குது. அவன் கையிலே ஒரு மாதிரி ஏதோ ஏதோ ஈரத்தை தொட்ட மாதிரி இருக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா பிளட்டு. இது எங்கேருந்து வருது அப்படின்ட்டு வாயனை அப்படியே கொஞ்சம் குனிய வச்சு பார்க்குறான். பார்த்தா முதலேருந்து வர்றது தெரிஞ்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் பார்க்குறான். பார்த்தா அந்த ரேக்கில் ஆணி அப்படி இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ அப்போவுமே அவன் கத்துனான். நான் ஏதோ சும்மா கத்துறான்னு நினச்சப்ப ரத்தம் வருதே. வாயின் எந்திரிடி. வாயின் எந்திரிக்கிற மாட்டிக்காலே, இப்போ தூக்கி தான் ஆகணும் அப்படின்ட்டு தேங்காய் ஜங்குக்கு அப்படியே தூக்குறான். தூக்கிட்டு அப்படியே விளையாடும்போது பார்க்குறான். பார்த்துட்டு, என்னடா மச்சான் சம்பவம் பண்ணிட்டியா என்ன, உள்ளே விட்டியா? அதான் ஷாக்கில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? அந்த கருமெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஆணி குத்திருச்சுடா. எங்கள் கால்லையா? முதுகில் எப்படிரா குத்தும்? அந்த ரேக்கில் இருந்திருக்குடா. ஓ, இப்போ என்னடா பண்ணுறது? மெடிக்கல் ரூமுக்கு தான் தூக்கிட்டு போகணும், வாங்கடா அப்படின்ட்டு வாங்கடா. அப்படியே அவன் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மெடிக்கல் ரூமுக்கு தூக்கிட்டு போகிறான். அதுவும் முகத்தில் அவ்வளோ ஒரு பதட்டம். ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்கூலே திரும்பி ஜங்குக்கு தான் பார்க்குது. என்ன இவன் வானை தூக்கிட்டு ஒரு மாதிரி போயிட்டுருக்கானே அப்படின்ட்டு. சில பொண்ணுங்க அப்படியே கொஞ்சம் பாசிட்டிவாக, என்ன ஜங்குக்கு தூக்கிட்டு போகிறார் அப்படின்ற மாதிரி. சில பொண்ணுங்க, என்ன இவன் இந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. சில பேரில் பயத்தோடு, போச்சு இந்த பொண்ணு நிலமை என்ன ஆச்சோ அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. ஸ்டாஃப்ஸ்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஐயோ இவன் அடுத்த பொண்ணு இன்னும் கொலை பண்ணிட்டானா என்ன, கொலைப்பள்ளி வேறு வந்துருச்சா, இதையும் சமாளிக்கணுமா அப்படின்ட்டு அவங்களும் அப்படியே கொஞ்சம் பின்னாடி வராங்க. ஷைனி மேம் வந்து, டே ஜே விவி இங்கே வாடா, என்னடா ஆச்சு? மேம் ஒன்றும் இல்லை மேம், அந்த பொண்ணு முதுகில் ஆணி குத்திச்சான், அதான் ஜங்கு தூக்கிட்டு போகிறான். உங்களாலையா? தெரில மேம், நாங்கள் 2 பேரும் வெளில தான் இருந்தோம், அவன் தான் உள்ளே இருந்தான் அந்த பொண்ணு கூட. என்னடா சொல்கிறீங்க, ஸ்கூலில் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன? விடுங்க மேம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக சொல்லிட்டு ஓடுறான். அவங்களும் பின்னாடியே வராங்க. பட் அவங்க வேகமாக ஓடுறாங்க. பட் இந்த மேமால் உடம்புல கொஞ்சம் நடந்து தான் வராங்க. அவங்க ஸ்பீடுக்கு ஈக்குவல் கொடுக்க முடியுமா அவங்களால? ஸோ அதனால் அவங்களும் நடந்து தான் வராங்க. எங்கள் மெடிக்கல் ரூமில் திருப்பி வாயனை கூட்டு வந்ததை பார்த்துட்டு அந்த டாக்டர் அப்படியே பிடிச்சி கத்துறாரு ஜங்குக்கை தான். தம்பி என்னடா பண்ணி வச்சுருக்கா, முதுகில் பாரு ரத்தம் வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி நான் அவளை கண்ணில் ட்ராப்ஸ் விடும் போதே அவள் கொஞ்சம் வீக்காக தான் இருந்தா. நான் போய் சாப்பிடுன்னு சொன்னேன். அவள் சாப்பிட்டாலும் இல்லையா ஃபஸ்ட்டு? இல்லையா? இப்படி தும்முற ஆன்சர் பண்ணிகிட்ருக்க. நீங்கள் யாரை சாப்பிட சொன்னீங்க? அவளை தானே? அப்போ அவட்ட கேளுங்க, ஏன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? சரி, முதுகில் எப்படியா அடிப்பட்டது? ஆணி குத்திருச்சா? ஆமாம், அந்த கிளாஸ் ரூம் இருக்குல்ல, பழைய கிளாஸ் ரூம் நம்பர் 2, அதை கூட யாரும் யூஸ் பண்ண மாட்டோமே, அதுக்குள்ளே நான் லைட்டாக பிடிச்சி தள்ளி விட்டேன். பின்னாடி ஆணி இருந்தது போல், முதுகில் குத்திருச்சு. என்னடா அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்க? அது எலும்புக்குள்ளே குத்தி இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், எவ்வளோ பெரிய சீரியஸ் கண்டிஷன் தெரியுமா? ப்ளீட் வேறு ஆகிட்டுருக்கு லைட்டாக. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நீ தானடா பிடிச்சி தள்ளி விட்ட. நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ நீ தானே சொன்ன. அப்படித்தான் சொல்லுவேன், ட்ரீட்மெண்ட்டை பாருங்கள் அவளுக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னுட்டு இருக்கான். ஆனால் அவர் என்னடா விடாமல் எப்படி ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு ஜங்குக்கே தான் சுரண்டிட்டு இருக்காரு. ஜங்குக்கு ஒரு கடத்தில் டென்ஷன் ஆகுது. கொஞ்சமாக மண்டையில் அறிவு இருக்கா இல்லையா? அவள் பாவம் அரை மயக்கத்தில் இருக்கா, முடியாமல் இருக்கா. அவளை பாப்பியா? என்னையே பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருக்கா. பாரு மூஞ்சி பாரு எப்படி சமந்து போயிருக்குன்னு. கை வேற கொஞ்சம் கோல்டாக இருக்குது, எனக்கு பக்கு அடிக்கு. ஒழுங்க அவளை பாரு. என்னடா தம்பி சொல்கிற? பக்குன்னு உனக்கேண்டா அடிக்கணும்? அதெல்லாம் கேட்காதே லாஜிக்கா. அப்போ கொஸ்டின் பண்ணியா அவளுக்கு ஏதாவது? எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னுட்டு இருக்கான். இதை பின்னாடி வந்த யூஜி பண்ணி கேட்டுட்டு, என்னது ஜங்குக்கு பயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ ஷைனிமா முல்லை வந்து ஜங்குக்கு பார்த்து, ஜங்கு ப்ளீஸ் வெளில போ. இங்கே பாருங்கள் ஷைனி, வெளில போ. சரி அப்படின்ட்டு அவன் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஷைனி மேம் பார்த்து, அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எனக்கு தெரியும்
எனக்கு நீ சொல்லிக் கொடுக்க தேவையில்ல. வெளியில் போ. ஓகே, அவளை மட்டும் பாருங்க அப்படின்ட்டு அவனும் வெளில வரான். அப்போ ஜீவன் பார்த்துட்டு, என்ன மச்சான் அந்த டாக்டர்கிட்ட பயமாக இருக்குன்ன? இல்லைடா, அது இதுக்கு முன்னாடி நீ எத்தனையோ பேரை என்னென்னமோ பண்ணியிருக்கேன் மச்சான். அப்பெல்லாம் நீ இவ்வளோ பதட்டப்பட்டது இல்லையே. ஏன் பொண்ணுங்களை எத்தனை பேரை நீ போட்டே தள்ளியிருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே மச்சான். அதெல்லாம் உனக்கு ஒன்றும் பண்ணலையே. பயமாக இருக்கு நீ சொல்லலையே. இவளுக்கு ஒரு சின்ன அடி பட்டதும் அப்படி நீ துடிக்கிறியே. எதுக்கு? அவளுக்கு வேற மாதிரி, இவ வேற மாதிரிடா. எந்த மாதிரி மச்சான்? படுத்துவதுங்கடா. அவளுக்கெல்லாம் அந்த மாதிரி கேஸுங்கடா. அதுங்களாம் வேற, இவ வேற. அதுங்கெல்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அதுங்கெல்லாம் கணக்கில் எடுக்காத. இவ அப்படி கிடையாது, கொஞ்சம் பியூர். ஓ, பியூர் மச்சான். ஃபிகரில் அதான் பியூராக இருக்காடா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வெளில தான் உட்காந்துருக்கான், அந்த மெடிக்கல் ரூமுக்கு வெளில. அப்படியே கேட்குறான், மச்சான் கிளாஸுக்கு போகுமா, போர் அடிக்குதுடா. இருறா அவளுக்கு முடியட்டும், பார்த்துட்டு போகலாம். என்ன மச்சான் அவளை புள்ளியும் பண்ணுற, மேலே அக்கறையும் காட்டுற? இல்லை, அவளுக்கு பின்னாடி அடித்த உடனே கத்துனான். நான் உடனே வேறு எதுக்கு கத்துறேன்னு நினச்சிட்டு என்னென்னமோ பண்ணேன். அதான் பயந்துட்டா. ஓ, அவள் பயந்துட்டாளா? இப்போ நீ பயப்படுறியா அவளை நினச்சி? போய முடுங்கடா அப்படின்ட்டு ஜங்குக் சொல்லிவிட்டு உள்ளே வரான். வந்து பார்த்தா ஷைனி அப்படியே கோவமாக அவனை பார்த்துட்டு அப்படியே வெளில போகிறாங்க. அவன் அப்படியே ஷைனி கொஞ்சம் இல்லைங்க. என்ன அவளுக்கு எப்படி இருக்கு? அவன் நல்லா இருக்கா, ஒன்றும் ஆகலை, கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கா. லைட்டாக ஒரு சின்ன கீரல் தான், சாப்பிடல, அதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அவளுக்கு சாப்பாடு வாங்க தான் போகிறேன், வேறு ஒன்றும் போடல. நான் வேணா வாங்கிட்டு வரேன், என்கிட்ட கொடுங்க, நீங்கள் அவள் கூட போயிருங்க. அவள் அடுத்து கண் முழிச்சதும் பயந்துட போகிறா. என்ன சொன்ன? என்கிட்ட கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். அவள் ஒரு மாதிரி கண்ணு முழிச்சதும் பயந்துருவா, கூட யாரும் இல்லைன்னா. நீங்கள் போய் இருங்க. உனக்கு என்ன வான்மால் அக்கறை? அதெல்லாம் ஒரு கருமும் இல்லை, நீங்கள் போங்க அப்படின்ட்டு அப்படியே சாப்பாடு வாங்குறதுக்கு அவன் போகிறான். ஷைனி காசு கொடுக்குறாங்க. ஒன்றும் தேவையில்ல, நானே அவளுக்கு வாங்கி கொடுப்பேன். இல்லை, நீ ஒன்றும் வாங்கி கொடுக்க வேண்டாம், நீ காசை பிடி. அடுத்து இந்த காசை வச்சு அவளை ஏதாவது பிளாக்மெயில் பண்ணாலும் பண்ணுவேன். நான் ஒன்றும் அந்தளவுக்கு கேவலமானவன் கிடையாது ஷைனி அப்படின்ட்டு போகிறான். அப்போது ஜிமன் பார்த்துட்டு, விடுங்க ஷைனி மேம், அவனே வாங்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அவங்க அப்படியே ஜிமனை பார்த்து முறைச்சிட்டு, நீங்கள் ரெண்டு பேர் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, கிளாஸுக்கு போங்க. மேம் போவோம், நீங்கள் முதல்ல வாயனை பாருங்கள், இல்லைனா என் மச்சான் வருத்தப்பட போகிறான் அப்படின்ட்டு அவங்கள உள்ள அனுப்பிச்சிட்டு இவங்க ரெண்டு பேர் உட்காந்துருக்கானுங்க. ஜங்குக்கும் போய் கேண்டீனுக்கு போய் சாப்பாடெலாம் வாங்கிட்டு வரான். அப்படியே பார்த்துட்டு, மச்சான் எங்களுக்கா சாப்பாடு? கையை வச்சுங்க செத்துருவீங்க, இது வாயனுக்கு. ஏன்டா வானுக்கெலாம் வாங்கி தர, எங்களுக்கு வாங்கி தர மாட்டியா? அவள் பாவன்டா. ஓ மச்சான், கருணை கட்டுறியா? என்ன மச்சான் சென்டிமெண்ட்டா, சிம்பத்தியா? ஒரு விளக்கணும் இல்லை, மூடிக்கிட்டு இருங்க, என்ன எதுவும் பேச தேவையில்ல, அவன் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த சாப்பாடு எடுத்து ஷைனி மேம் கிட்ட கொடுக்குறான். அவன் கரெக்டாக உள்ளே வரான். வாங்க, அப்போ தான் கண்ணு முழிக்கிறா. அவள் கண்ணு முழிச்சதும் பார்க்குற ஒரே ஆள் ஜங்குக்கு தான். ஸோ ஜங்குக்கு பார்க்குறதும் அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தில் பெட்லேருந்து கீழே விழுகிற மாதிரி போகிறா. ஷைனி மேம் தான் கிட்ட வந்து, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன், பயப்படாத வாயன், பயப்படாத. இல்லை மேம், அவரை போக சொல்லுங்கள், இங்கேருந்து சீனியரை போக சொல்லுங்கள், எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் போக சொல்லுங்கள். ஜங்குக், இங்கேருந்து வெளில போ. சாப்பாடு இருந்தாங்க, என்கிட்ட கொடு, அந்த டேபிள் வச்சுட்டு போயிடு. அப்போ ஜங்குக்கு சாப்பாடை வச்சுட்டு வாயனை திருப்பி ஒரு மாதிரி பார்க்குறான். ஒரு மாதிரி லைட்டாக முறைச்சி தான் பார்க்குறான். வாயனை அவ்வளோதான், அதுக்கே பயந்துட்டு ஷைனம் ஹக் பண்ணிக்கிறா. தலையை திருப்பிக்கிட்டா, திருப்பவே இல்லை. ஜங்குக்கு போகிற வரைக்கும் அவனும் பார்த்துட்டே திருப்பவே மாட்டிக்கிறாள் அப்படின்ட்டு அவனும் போயிட்டான். ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கு, ஏன் இப்படி பண்ணான் அப்படின்ட்டு. என்னை பார்த்தது ஏன் பயப்படணும், நான் என்ன பண்ணான் அவளை அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு வெளில வரான். அப்படி ஜூன் பார்த்துட்டு, என்னடா வான் கத்துற சத்தம் கேட்டுச்சு, என்னாச்சு? ஓவரா போகிறான் மச்சான், நான் பார்த்து என்ன பயப்படுறா? நான் என்ன பண்ணாவல? ஒன்றுமே பண்ணல, கிஸ் தான் நடித்தேன். அதுக்கு எதுக்கு என்னை பார்த்ததும், ஐயோ அம்மா அவரை போக சொல்லுங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு கால் கையெல்லாம் ஊற்றுறது. என்னை பார்த்ததும் அப்படி துடிக்கிறா. நான் அவளை கடிச்சா சாப்பிட்டா, என்னை பார்த்தா நான் வேம்பயர் மாதிரியாடா இருக்குது, அப்படி துடிக்கிறா. அப்புறம் இவ்வளாட்டம் பார்த்துக்கிறான் அவளை. மச்சான் என்னடா நீயா கோவமா வெறும் இந்த விஷயத்துக்கா? அதுதான் கோவத்து, நம்ம கிளாஸுக்கு போகலாம்.
அவளுக்கா நீங்க உட்காந்துருந்த பார்த்தியா, சாப்பிடணுன்ட்டு இருந்த பார்த்தியா, என்னத்த செருப்பால அடிக்கணும் அப்படின்ட்டு ஜங்குக் பாட்டுக்கு கோவிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டான். அவளும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறா. கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுறா போல. நான் கிளாஸுக்கே போறேன் அப்படின்ட்டு அங்க இருந்த மெடிக்கல் லேடி கிட்ட சொல்லிட்டு அப்படியே வெளில நடந்து வரா. வெளில நடந்து வரும்போது அவளோட கிளாஸ் டீச்சர் வந்து அப்படியே ஜங்கு கிட்ட, அதாவது வாணி கிட்ட வந்து, "வான், நீ பிரின்சிபல் ரூமுக்கு வா." "எதுக்கு?" "நீ வா ஃபர்ஸ்ட்டு" அப்படின்ட்டு அவளை அப்படியே அங்கேருந்து பிரின்சிபல் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அவளை பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகாத ஜங்குக்கு அப்படியே ஜங்கு கிளாஸ் வழியே தானே போகணும். அவனும் பார்க்குறான். பார்த்துட்டு, "இவ மெடிக்கல் ரூம்லலாம் இருக்கணும், இவள எதுக்கு கூட்டு போகிறாங்க?" அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு, "ஏ மச்சான் வாங்கடா, வாங்க இங்கே கூட்டு போகிறானுங்க." "அப்படியா, இதான் வந்துட்டான்" அப்படின்ட்டு அவனுங்க எதிர்த்து அப்படியே பின்னாடியே வந்து உட்கார்றானுங்க. ஸோ வானும் பிரின்சிபல் ரூமுக்குள்ளே கூட்டு போயிட்டாங்க. பிரின்சிபல் ரூமுக்கு வெளில தான் ஜங்குக்கு இவங்களாம் உட்காந்துருக்கானுங்க. அவனுங்களுக்கு வந்து பிரின்சிபல் ரூமுக்குள்ள என்ன பேசுகிறாங்களோ அதெல்லாம் தெரியும். ஏன்னா பிரின்சிபல் ரூமுக்குள்ளே மைக் செட் பண்ணியிருப்பானுங்க. ஸோ அது நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அங்கே உட்காந்து கேட்டுட்ருக்காங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எதுக்காண்டி வாயனை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு அந்த சார் வந்து சொல்கிறாரு. இவன் வந்து நம்ம ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல மேம், அதை வந்து வாயன் திருடிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. வாயனுக்கு ஒன்றும் புரியல. என்னது நான் திருடிட்டேனா அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த ப்ரொஃபஸரே பார்த்துட்ருக்கா, அவங்க சாரையே பார்த்துட்ருக்கா. அவருமே இந்த மாதிரி ஒரு 50,000 லில்லி வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் இருந்தோம். ஸோ அதை வாயன் வந்து திருடியிருக்கா. அவள் பேக்கில் வந்து நான் இப்போ தான் இதை எடுத்தேன் அப்படின்ட்டு அந்த காசை எடுத்து வைக்கிறாரு. அப்போ வாயன் வந்து அந்த காசை பார்த்துட்டு, இல்லை அது என்னோடது, என் அம்மா ட்ரிப்புக்கு போகிறப்போ செலவுக்கு எனக்காக கொடுத்த காசு, அது என்னோட காசு, நான் ஒன்றும் திருடல. என்னது, நீ திருடலையா? அப்போ இந்த 50,000 உனக்கு செலவுக்கு உங்கள் அம்மா கொடுத்துட்டு போனாங்களா? அவ்வளோ பெரிய பணக்காரங்களா நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது வாயன் எதுவுமே சொல்ல அப்படியே அவரை பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் மேம், இது என்னோட காசு தான், நான் ஒன்றும் யாருக்கிட்டேருந்து திருடல, இது என்னோட மணி தான், என் அம்மா எனக்காண்டி கொடுத்துட்டு போனது, வேணால் நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க, இல்லைனாலும் பண்ணிக்கோங்க, இது என்னோட காசு தான். சரிம்மா, இது உன்னோட காசுன்னு சொல்கிறியே, உங்கள் அம்மாட்ட கேட்குறத விடு, உங்கள் அம்மா பிள்ளைக்காண்டி பொய் சொன்னாலும் சொல்லுவாங்க, யாருக்கு தெரியும், நீங்கள் ஒரு வேளை ஏழை ஃபேமிலியாக இருந்து இந்த 50,000 உங்களுக்கு வேணுங்கிறதுக்காண்டி நீங்கள் பொய் சொல்லலாம்ல. மேம் தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க ப்ளீஸ், நான் பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இங்கே பாருமா, வாயால் எதையும் நம்ப முடியாது, வார்த்தைகளால் ஏதாவது ப்ரூஃப் பண்ணு. ப்ரூஃப் தானே அப்படின்ட்டு வாயன் ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கே லில்லி இருக்கா, அவளை பார்த்து, ஆமாம் இதை நான் தான் எடுத்துறேன், உனக்கு யாரும் சொன்னா? நான் யாரும் சொல்லலை, சார் தான் எல்லோரும் பேக்கையும் செக் பண்ண சொன்னார், செக் பண்ணும்போது உன் பேக்கில் இது கிடச்சிது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நீ இதை திருடி வச்சுருக்கேன்னு அர்த்தம். ஓ அப்படி, யார்கிட்டேருந்து? வேற யார்கிட்டேருந்து? என் பேக்லேருந்து எடுத்திருக்க. இன்றைக்கி காலையில் காசை கலெக்ட் பண்ணது கண்ணாடி பையன் என்கிட்டேருந்து. அப்போது நான் அவன் பேக்லேருந்து தானே எடுத்துருக்கணும், உன் பேக்லேருந்து எடுத்துருக்கணும், நீ எப்படி சொல்கிற? ஏன்னா நான் தான் இதெல்லாம் கலெக்ட் பண்ணணும், நான் தான் இன்சார்ஜ், நான் தான் அவனை கலெக்ட் பண்ண சொன்னேன். அவன் கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரீடில் என்கிட்ட கொடுத்தான். ஃபர்ஸ்ட் ப்ரீடு பாதி போகும்போது அவன் என்கிட்ட இதை கொடுத்தான். ஓ ஆனால் அது எனக்கு தெரியாதே. ஏன் தெரியாது? கிளாஸ்க்குள்ளே தானே இருந்தேன். நான் கிளாஸ்க்குள்ளே இருந்தேன், சார்கிட்டே கேளுங்க. அவர் தான் என்னை வெளியே அனுப்புனார். வந்த உடனே என்னை அவர் வெளில அனுப்புனார். ஆமாம் நான் தான் உன்னை வெளில அனுப்புனேன். அப்போ எனக்கு எப்படி கண்ணாடி பையன் லில்லிக்கிட்ட காசு கொடுத்தான்னு தெரியும்? நான் எப்படி எடுத்துருந்துருப்பேன் அப்படின்ட்டு பாயிண்டாக கேட்குறா. உடனே பிரின்ஸிபல், அப்போ நீ நெக்ஸ்ட் ஸ்பீடு வந்து எடுத்திருப்ப, யாராவது சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்கூலுக்கு நான் வந்தேன், நேற்று தான் வந்தேன், எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, இந்த காசு யார்கிட்ட இருக்கோ இருக்காதுன்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நான் இன்டர்வெல்லில் மெடிக்கல் ரூமில் தான் இருந்தேன், வேணா நீங்கள் அவங்கக்கிட்டேயும் போய் கேட்டுக்கோங்க. ஷைனி மேமையும் கூட இருந்தாங்க, நான் ஒன்றும் இந்த காசை திருடல அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு சொல்கிறா. அவள் சொல்கிறது பிரின்சிபல் வந்து கொஞ்சம் நம்பின மாதிரி தான் இருக்குது. இருந்தால் அந்த சார் வந்து நம்ப மாட்டேங்கிறாரு. இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் என் கிளாஸில் இவன் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது, இவ தான் ஆட்டையை போட்டிருக்கணும் அப்படின்ட்டு அவர் அடித்து சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போது வாயன் வந்து நான் திருடலன்னு சொல்கிறேன்ல அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்க்குறா. பார்த்தா தேங் ஜிமன் அண்ட் ஜங்கு இவங்கெல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்களோ. ஸோ வாயன் அதை பார்க்குறா. பார்த்துட்டு எவனா ஒருத்தனா வந்து சாட்சி சொல்கிறானா அப்படியே உட்காந்து கேட்டுட்ருக்கானுங்க. அப்போ இவனுங்க வேலை தான் அப்படின்ட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்து வாயன் வந்து முறைக்கலை, ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறா. இப்போ கூட வந்து என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படின்ற மாதிரி தான். ஜங்குக்கெலாம் என்னது இது, வாயனை திருட்டுன்னு சொல்கிறாங்க, அவள் எப்பட்றா திருடுனா, அவன் நம்ம கூட தானேடா இருந்தா. டேய் அவளை நம்ம ஈவலாக மாற்றணும்னு சொன்னோம்ல, இப்போ பார்த்தியா பேசுறது பார்த்தியா, கொஞ்சம் ரூடாக இல்லை, அவளே கொஞ்சம் கொஞ்சம் மாறுவா பாரு அப்படின்ட்டு அவளை எதோ ஈவலாக மாத்திரன்ற பேரில் உட்காந்து அவங்க பாட்டு பார்த்துட்ருக்கானுங்க. அவனே எவ்வளோ சொல்கிறா, பட் அவள் பேச்சு யாரும் கேட்குற மாதிரி இல்லை. பேரண்ட்ஸ் கால் பண்ணி வர சொல்ல போகிறான் அப்படின்ட்டு வாயனோட பேரண்ட்ஸ் கால் பண்ணி வர சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வாயனோட அம்மா வந்து
பிஸ்னஸ் ட்ரிப்பில் இருக்காங்க. அவங்களால வர முடியாதாம்மா. ஸோ வாயனோட சித்தி வராங்களாம்மா. அதாவது அவங்களோட அம்மாவோட தங்கச்சி வராங்களாம். ஸோ வாயனுமே சரி வரட்டும் அப்படின்ட்டு பிரின்சிபல் ரூம்லேயே தான் உட்காந்துருக்கா. அவள் எங்கேயும் வெளில போகல. அவள் பாட்டுக்கு உட்காந்துருக்கா. அவளுக்கு முதல் வேளை அடிபட்டிருக்கு. ஸோ ஷைனி மேம் வந்துட்டாங்க. வந்து அவங்களும் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு வானோட சித்தி வராங்க. சும்மா சரியான என்ட்ரி. அப்படியே கொஞ்சம் கெத்தா ஸ்கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு 4, 5 பேக்கோட அப்படியே என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே ஜங்குக்லாம் பார்க்குறான். யார்ரா இவங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அவங்க எல்லாரையும் பார்க்குறாங்க. இங்கே ஜங்குக்கு, ஜிம்மன்லாம் உட்காந்துருக்கத பார்த்ததும் அவங்க பாட்டுக்கு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. பின்னாடி 4 பாடிகார்ட்ஸ் 4 பேக்கோட வராங்க. வந்து பிரின்சிபல் டேபிள் முன்னாடி அதெல்லாம் வைக்கிறாங்க. பிரின்சிபல் பார்த்துட்டு, என்னது மேடம் இது? என் பொண்ணு எவ்வளோ திருடிட்டான்னு சொன்னீங்க? 50,000 திருடிட்டு இருக்கா. ஓ! 50,000 திருடி இருக்காளா? இந்த பேக்லாம் ஓப்பன் பண்ணி இங்கே கொட்டுங்க அப்படின்றா பாடிகார்ட்ஸ் கிட்ட. அவங்களும் எல்லாத்தையும் அப்படியே கொட்டுறாங்க. பார்த்தா அதில் அவ்வளோ பணம். அப்படியே ஜங்குக்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி மறந்துட்டான். யார்ரா இவ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். வாயெல்லாம் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அவள் பாட்டுக்கு உட்காந்துருக்கா. அந்த ப்ரொஃபஸர்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பணமா அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. லில்லியும் அப்படியே ஷாக் ஆகுறா. பிரின்சிபல்க்குலாம் அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. அந்த அம்மா ஒரு மாதிரி பார்த்து ஷாக்காக நின்றுட்டுருக்கு. அப்போ காசுலாம் கொட்டி முடிச்சதுக்கப்புறம், இங்கே பாருங்கள் பிரின்சிபல், இதில் எவ்வளோ காசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ மேடம்? 50 லட்சம் இருக்குது. என்ன சொன்னீங்க? என் பொண்ணு வெறும் 50,000 திருடிட்டான்னு சொல்கிறீங்களா? இது 50 லட்சம். இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நாங்கள் எந்த மாதிரி ஃபேமிலின்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் எவ்வளோ பெரிய குடும்பம். அவனோட அப்பா இருந்திருந்தானா இந்த மாதிரிலாம் யாரும் பேசியிருக்க மாட்டீங்க. ஆனால் என்ன, அவங்க அப்பா சின்ன வயசில் இறந்துட்டார். இப்போ அவங்க அம்மா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனு தெரியுமா உங்களுக்கு? மிஸ்ஸஸ் லீயை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயோ, அவங்க பெரிய ஒரு பிஸ்னஸ் உமனாச்சே. அவங்களுக்கு ஒரே ஒரு வாரிசு லீ வாயன். அதுதான் அந்த வாயன். அவரோட ஃபுல் நேம் நீங்கள் பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி பார்க்கலையா? நீங்கள் எங்கள் அக்காவுக்கு கால் பண்ணது, என் அக்கா ஒன்றுமே சொல்ல எனக்கு கால் பண்ணி இவ்வளோ காசு எடுத்துகிட்டு போய் ஸ்கூலுக்கு டொனேஷனாக கொடுத்துருன்னு சொன்னாங்க. அதுவும் எப்படி, இந்த 50,000த்தையும் சேர்த்து நீங்களே டொனேஷனாக வச்சுக்கோங்க. ஏதோ ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காண்டி தான் இந்த காசுலாம் கலெக்ட் பண்ணிங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு இந்த 50 லட்சத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி, எங்கள் லீ ஃபேமிலி காசு திருட்டாளா? புரியல எங்களுக்கு. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு சேரில் கெத்தாக உட்காந்துட்டாங்க. வானை பார்க்குறாங்க. வான் ரொம்ப சோகமாக இருக்கா அப்படிங்கிறது தெரியுது. இருந்தாலும் வான்கிட்ட எதுவுமே பேசாமல் அப்படியே அந்த பிரின்சிபலை பார்த்து, சொல்லுங்கள், உங்ககிட்ட தான் நான் கேட்டேன். எவ்வளோ பெரிய எங்கள் ஃபேமிலி, நாங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரங்க, நாங்கள் இந்த 50,000 திருட்டோம், என் பொண்ணு திருட்டான்னு சொல்கிறீங்க, ப்ரூஃப் இருக்கா? அது வந்து மேம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி திணறாங்க. ஏன்னா அதை எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே.